181வது கொஸ்டின் கவனிங்க. 181லிருந்து 185 வரைக்கும் இந்த பார்ட்டில் பார்க்கலாம். ஒரு அசலானது 2 வருடத்தில் 9/4 மடங்காக ஆகுமெனில் அதன் வட்டி வீதம் எவ்வளோ அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி மாடலுங்கிறது என்ன அப்படின்னா மடங்கு வருடம் இந்த கான்செப்ட். ஓகே, இப்போ மடங்கு -1 × 100 அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, மடங்கு -1 × 100 டிவைடட் பை அவங்க வருஷம் கொடுத்துருக்கனால அந்த வருஷம் நோட் பண்ணுவோம். இந்த மாதிரி கான்செப்டில் நம்ம சிம்பிளை பண்ணுவோம், நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். இப்போ மடங்கு என்ன 9/4 மடங்கு, இதிலேருந்து 1 நம்ம மைனஸ் பண்ணணும் × 100. வருஷம் என்ன 2 வருஷம். ஓகேங்களா, இப்போ இதில் என்ன வரும் 5/4ங்கிறது வருமா, இப்போ இங்கே 4ன்னு மாறும். அப்போ 9 - 4 5 டிவைடட் பை 4 × 100. ஓகேங்களா, டிவைடட் பை 2. இப்போ இங்கே ஒரு நாள் 4 25 நாளாக 100ன்னு வந்துடும். இப்போ இங்கே என்ன 5 × 25 என்ன 5 25 125 டிவைடட் பை 2. இப்போ 125ல் பாதி. இப்போ இங்கே 2ஆல் சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா இங்கே 6ங்கிற வரும். அடுத்தது இங்கே 5ல் 2 டைம்ஸ் 2 இருக்குது, பேலன்ஸ் என்ன இருக்குது 1. அப்போ 1/2. இதுதான் நம்மளுக்கு தேவையான பர்சன்டேஜ். 62 1/2%. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா, முழு மடங்காக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு டக்குன்னு ஈஸியாக. அப்போ 3 மடங்கு அப்படின்னா 3 - 1 2. அப்போ 2 × 100 200. அந்த 2 நமக்கு டிவைட் பண்ணிடுவோம். பட் இங்கே ஒரு பின்னத்தில் இருக்கனால இதே கான்செப்டை நம்ம கரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணணும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 182வது கொஸ்டின் கவனிங்க. ஒரு மனிதன் ரூபாய் 2550 2 ஆண்டுகள் முடிவில் 2 சம தவணைகளில் திரும்ப கட்டும்படியாக ஆண்டுக்கு 4% வீதம் கூட்டு வட்டியில் கடன் பெறுகிறார். ஒவ்வொரு தவணையும் கீழ்கண்ட தொகையாகும் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்மளோட சாய் ஸ்டூடெண்ட்ஸே நிறையா டைம் கொஸ்டின் டவுட் கேட்டிருந்தாங்க, அதையும் நம்ம சால்வ் பண்ணி கொடுத்துருந்தோம். இப்போ அதுலேயும் நான் வந்துட்டு இன்னும் ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கு நான் கண்டுபிடிச்சிருக்கேன், அதையும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற பாருங்க. ரூபாய் 2550 ஓகே 2 சம தவணைகள் திரும்ப செலுத்தினார் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது அவங்க என்ன கூட்டு வட்டி கடன் கான்செப்ட் தானே இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ ஒரு தவணை 2 சம தவணை அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்களா, அந்த தவணையோட அமௌண்ட்டு எக்ஸ். ஓகேவா, இப்போ நம்ம ஒரு தொகை வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலா என்னன்னு யூஸ் பண்ணுவோம், P × 1 + R/100 ஹோல் பவர் என்னங்கிற இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ஓகேவா, இதில் இருந்து அந்த பிரின்சிபல் அமௌண்ட் தான் நம்ம அந்த தவணை அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். பிரின்சிபல் அமௌண்ட் கண்டுபிடிக்காத என்ன இந்த எக்ஸோட டிவைடட் பை இந்த 1 +, ஏன்னா பிரின்சிபல் அமௌண்ட்டை தவிர மீதி என்ன பார்ட் இருக்கோ அது டிவைடில் மாறும். அப்போ 1 + R/100 ஹோல் பவர் என்னங்கிறது இருக்கும். இப்போ வருஷம் இந்த வருஷ கான்செப்ட்லேயே எக்ஸுங்கிறத நான் வேல்யூ நோட் பண்ணிடுறேன். டிவைடட் பை 1 + ஆரோட வேல்யூ என்ன, இங்கே ஆரோட வேல்யூ 4% கண்டுபிடிச்சோமா, இங்கே கொடுத்துருக்காங்களா 4%ங்கிற கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்போ 4 டிவைடட் பை 100 நோட் பண்ணிடுறோம். வருஷனால என்னோட வேல்யூ 1 தான், அப்போ இங்கே இந்த 1ங்கிறதா இருக்கும். ஓகேவா, இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்கள். 1 நாள் 25 நாளாக 100 அப்படிங்கிறது இருக்கும். இப்போ இங்கே 25ன்னு வரும். 25 இந்த இடத்துல 1 தானே இருக்குது, அப்போ 25 + 1 26. ஓகேங்களா, 26 டிவைடட் பை 25 தான் இங்கே இருக்கிற வேல்யூ, அதாவது எக்ஸ் டிவைடட் பை அப்படின்ட்டு இருக்குது. ஓகேவா, இப்போ இந்த 25 விட்டுருங்க, நீங்கள் 25 விட்டுட்டு 26ங்கிற நம்பர் மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் இந்த ஸ்டெப்பை வந்துட்டு நிறையா ஸ்டெப்பை நான் ஸ்கிப் பண்ணிவிட்டேன், ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இந்த 26ங்கிற நம்பரை 2ஆல் மல்டிபிள் பண்ணி ஸ்கொயர் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். இதுதான் நான் கண்டுபிடிச்சிருக்க ட்ரிக்கு. ஓகேவா, இப்போ இங்கே 2 மல்டிபிள் பண்ணணும், 26 ஸ்கொயர் பண்ணணும். இந்த 25க்கு அடுத்து வேறு என்ன நம்பர் வந்திருக்கோ அதை தான் நீங்கள் பண்ண வேண்டியது. ஓகேங்களா, ரைட். 26 ஸ்கொயர் 676 × 2. ஓகேங்களா, அதான் நீங்கள் பண்ண வேண்டியது. இப்போது 6 12க்கு 2 பேலன்ஸ் 1. அடுத்தது ஈரேலா 14 14 + 1 15 பேலன்ஸ் 1. 12 12 12 + 1 13 1352 தான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகேங்களா, 1352. ஒருவேளை இந்த கணக்கு நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளோட டிஎன்பிசி மேக்ஸ் யூடியூப் சேனல்லையே ஸ்டூடெண்ட் டவுட்டுங்கிற பிளேலிஸ்ட்டில் இதே சம்மை நான் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபைனலாக இந்த ஆன்சர் எப்படி வந்தது, ஏன் நான் இந்த ஸ்டெப்பவே ஈஸியான ஷார்ட்கட்டாக எடுத்துட்டேங்கிறது உங்களுக்கு அப்போ தெரியும். ஓகேங்களா, லாஸ்ட் ஸ்டெப்பு நம்ம இதே ஸ்டெப்புக்கு தான் வருவோம். அதாவது 676
இன்ட்டு 2 அப்படிங்கிற ஃபைனல் ஸ்டெப்புக்கு வருவோம். அதை நம்ம இங்கேயே நம்ம சால்வ் பண்ணிடலாம். புரியுதுங்களா? டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்டில் ஸ்டூடெண்ட் பிளேலிஸ்ட்டில் இதே கொஸ்டின் இருக்கும். நீங்கள் அதை நீங்கள் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 183வது கொஸ்டின் கவனிங்க. ரூபாய் 20,000க்கு 15% ஆண்டு வட்டி வீதத்திற்கு 2/1/3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ கூட்டு வட்டி கான்செப்ட் ஒரு கலப்பு பின்னம். ஓகேவா? இதையும் ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். நான் ஒரு ட்ரிக் நம்பர் சொல்லியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு முழு வருஷம் 2/1/3 ஆண்டுகளில் முழு வருஷம் என்ன? அந்த 2 தானே. ஓகேங்களா? 2 தானே. இப்போ என்ன? 20,000ல் 15%. ஓகேவா? 2 ஆண்டுகள்ங்கிற போது நான் சொன்ன நம்பர் 2 1. ஓகேங்களா? 2 1. இப்போ இந்த 20,000ல் 15% என்னன்னு கண்டுபிடிக்கணும். 20,000ல் 10% 2,000. ஒரு 0 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா அதுதான் 10%. 2,000. இப்போ இந்த 2,000ல் பாதி தான் 5%. 10ல் பாதி தானே 5%. அதே போல் 2,000ல் பாதி தான் 5%. 2,000ல் பாதி என்ன? 1,000. அப்போ 2,000 + 1,000 3,000. ஓகே, இதெல்லாம் மனக்கணக்காகவே நம்ம நோட் பண்ணிடலாம். 3,000 × 2 6,000. ஓகேவா? அடுத்து இந்த 3,000ல் தான் 15% கண்டுபிடிச்சிருக்கணும். இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 3,000ல் ஒரு 0 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா அதுதான் 10%. 300ன்னு வருமா? 300ல் பாதி தான் 5%. அப்போ 150. 300 + 150 450. ஓகேங்களா? அப்போ 450 × 1 450 தான் வரும். அப்போ 2 வருஷத்துக்கு அவர் கிடைச்ச வட்டி 6,450. ஏன்னா 2 வருஷம் தானே முழு வருஷம், அதான் இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அவரோட அசல் அமௌண்ட் என்ன? 20,000. ஓகே, அசல் அமௌண்ட் 20,000தோட இந்த வட்டி மட்டும் எவ்வளவு? 6,450. அப்போ மொத்த அமௌண்ட்டு 26,450. இந்த 26,450ல் தான் எத்தனை பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோன்னு பாருங்கள். 1/3 ஆண்டுகள் தானே, ஒரு வருஷத்துக்கு 15%. அப்போ இதை சிம்பிளை பண்ணுங்கள். 5% மட்டும் கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சிச்சு. ஓகேவா? 5%. இப்போ இதில் 10%னா ஒரு 0 கேன்சல் பண்ணால் 10%. இதில் பாதி தான் 5%ஓட வேல்யூ. ஓகே, ஈஸியாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 1ங்கிற வரும், அடுத்து 3ங்கிறது வரும், நெக்ஸ்ட்டு இங்கே 2ங்கிற வரும், அடுத்தது இங்கே 2.5 அப்படிங்கிற வரும். ஓகேவா? ரைட். ஏற்கனவே 2 வருஷத்துக்கான கிடைச்ச வட்டி அமௌண்ட்டு 6,450. இப்போ கிடச்சிருக்க வட்டி அமௌண்ட்டு 1,322.5. இதை ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 6,450 1322.5. ஓகேவா? இதை சிம்பிளை பண்ணுங்கள். ஆட் பண்ணோம் அப்படின்னா 0.5 2 5 + 2 7 4 + 3 7, இங்கே 6 + 1 7. அப்போது 7,772.5 0 போட்டுக்கலாம்ல. அப்போது இதுதான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் ஃபார்முலாஸ் வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம், ஆர் இந்த மாதிரி ஃபார்முலா இல்லாமலும் ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 184வது கொஸ்டின் கவனிங்க. அசல் ரூபாய் 5,000க்கு 4% ஆண்டு வட்டி வீதம் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 1.5 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி காண்க அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அசல் அமௌண்ட்டு இங்கே 5,000. ஓகேவா? ஸோ 5,000ங்கிறத நோட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு 4% வட்டி வீதம். ஆனால் கான்செப்ட் என்ன? அரையாண்டுக்கு ஒரு முறை. அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த வேல்யூவை 2ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா? அரையாண்டுக்கு ஒரு முறை 2ஆல் டிவைட் பண்ணணும், காலாண்டுக்குனா 4ஆல் டிவைட் பண்ணணும். ஓகே, இங்கே அரையாண்டுங்கிற போது சிம்பிளை பண்ணால் அப்போ 2% தான் வரும். 2% தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது 1.5 ஆண்டுகளுக்கு. 1.5 ஆண்டில் எத்தனை அரையாண்டு இருக்குது? 3 அரையாண்டு இருக்குது. ஓகேவா? அப்போது 3ங்கிற நம்பர் வந்தால் 3 3 1 இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். இப்போ 5,000ல் 2% என்ன? 5,000ல் 10%ங்கிறப்போ ஒரு 0 கேன்சல் பண்ணிடும், 1%ங்கிறப்போ 2 0 கேன்சல் பண்ணிடலாம். இதுதான் 1%. ஓகேவா? இப்போ இந்த 1% வேல்யூ 50னா 2% வேல்யூ இன்ட்டு 2ஆ? 50 × 2 100. இப்போ 100 × 3 300. அடுத்து இந்த 100ல் 2%. 100ல் 2% 2 தான். ஓகேவா? 2 3 6. அடுத்தது இந்த 2ல் 2%. இப்போ 2ல் ஒரு 0 முன்னாடி 0 சேர்த்துக்கணும், அடுத்த டைம் ஒரு 0 சேர்த்துக்கணும். ஓகே, அப்போ ஆக்சுவலாக வந்துட்டு 2 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் போகுது. 0.02ங்கிறது தான் 1%ஓட வேல்யூ. ஓகேவா? இப்போ 2ங்கிறதுல முன்னாடி ஒரு 0 சேர்த்துனா இதுதான் 10%. அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் கொண்டு போயிட்டோம்னா இதுதான் 1%ஓட வேல்யூ. ஓகேவா?
இன்ட்டு 2 1% வேல்யூனா 0.02 அப்போ 2% தான் இன்ட்டு 2ங்கிற போது 0.04ன்னு வரும். ஓகேவா, இதுதான் 0.04ஓட வேல்யூ. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 306.04ங்கிறது இருக்குது. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுங்களா? அந்த பாயிண்ட் கான்செப்டில் நீங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் அந்த டிஜிட் முன்னாடி கொண்டு போகிறதா எப்படி கொண்டு போகிறோம், பின்னாடினா எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறத கவனமாக புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ரைட், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 185வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுதோறும் 10% அதிகரிக்கிறது. அதன் தற்போதைய மக்கள் தொகை 26,620 எனில் 3 ஆண்டுகளுக்கு முன் அதனுடைய மக்கள் தொகை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ முன் அப்படிங்கிற கவனிங்க. இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அமௌண்ட் இருந்திருக்கும், அதாவது ஒரு குறிப்பிட்ட வேல்யூ இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் 10% அதிகரிக்குது. ஓகேவா? அப்போ 3 வருஷம் கழிச்சு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 10% அதிகரிச்சுன்னா 100 + 10 110 110 / 100ங்கிறது தான் மொதல் வருஷம். அடுத்து 2வது வருஷம் 110/100, இது 2வது வருஷம். அடுத்தது 110/100, இது 3வது வருஷம். இந்த மாதிரி 3 வருஷமும் தொடர்ந்து 10% அதிகரித்து ஃபைனலாக நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது 26,620. ஓகேங்களா? இதுதான் கிடச்சிருக்கு. ஓகே, அது மொத்த அமௌண்ட்டு கான்செப்டில் நம்ம கூட்டு வட்டியில் பார்த்துருப்போம், அதவே இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அதாவது A = P × 1 + R/100 ஹோல் க்யூப். 3 வருஷம் அப்படிங்கிறனால ஹோல் க்யூப்ங்கிற நம்ம பண்ணுறோம். அப்போ அதவே நம்ம சிம்ப்ளை பண்ணும்போது இந்த ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ரைட், இந்த ஸ்டெப்பு வந்துடும். இப்போ இதை எப்படி நம்ம P வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, P வேல்யூ மட்டும் இந்த சைடு வச்சுக்கிறோம், ரிமைனிங் வேல்யூலாம். இப்போ இந்த சைடு என்ன இருக்குது, 26,620. இந்த சைடு இருக்க 110/100ங்கிறது தலையில் மாறுமா, 100/110. அதே போல் இங்கேயும் 100/110 இன்ட்டு 100/110. என்னென்ன ஜீரோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா கேன்சல் பண்ணிக்கலாம். எப்படி கேன்சல் பண்ணலாம்? இப்போது கீழே மேலே 3 ஜீரோ கேன்சல் பண்ணிடுறேன், அதே போலயே கீழேயும் 3 ஜீரோ கேன்சல் பண்ணிடுறேன். ஓகேவா? இனி 11ங்கிறதான் கீழே இருக்குது. சிம்ப்ளை பண்ணுங்கள். ஒரு 11 11, இங்கே 2 11னா 22, பேலன்ஸ் 4. 46ல் 4 11னா 44 தான், பேலன்ஸ் 2 வரும். அகைன் 22ங்கிற போது 2 டைம்ஸ் வரும். ஓகே, ஒரு 11 கேன்சல் ஆகிடுச்சா? அடுத்த 11, இங்கேயும் 2 11னா 22, பேலன்ஸ் 2 வரும். மறுபடியும் 22 இருக்குனால 2 டைம்ஸ் வரும். அடுத்ததையும் கேன்சல் பண்ணுங்கள். ஒரு 11 11, 2 11னா 22. இனி மல்டிபிள் பண்ண வேண்டிய நம்பர் 2 இன்ட்டு இந்த 100 இந்த 100. எத்தனை ஜீரோ இருக்குது? 4 ஜீரோ இருக்குது. இந்த 2ஓட இந்த 4 ஜீரோவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 20,000ங்கிறது தான் இந்த பிரின்சிபல் அமௌண்ட். அப்போது ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? அப்போது இந்த முன் அப்படிங்கிற போது நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு குறிப்பிட்ட வேல்யூவாக இருந்திருக்கு, அதை ஒவ்வொரு வருஷமும், அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடிங்கிற போது ஒவ்வொரு வருஷமாக 10 அதிகரித்து தற்போது இந்த அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிற கான்செப்டை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் அடுத்த பார்ட்டில் நம்ம பார்க்கலாம்.